அஸ்ஸலாமு அலைக்கும். மட்டன் செமி கிரேவி எப்படி செய்யலான்னு வாங்க பார்க்கலாம். எங்கள் வீட்டில் இப்படி தான் செய்வோம். அதுக்கு தேவையான பொருட்கள்: ஒரு குக்கர் எடுத்துக்கிறோம், கழுவி வச்ச மட்டன் போடுறோம், 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள், அதுக்கப்புறம் சின்ன வெங்காயம், கொத்தமல்லி தழை, தக்காளி, இஞ்சி பூண்டு விழுது, அதுக்கப்புறம் என்ன பண்ணுறோன்னா ஒரு சொம்பு தண்ணி, அப்புறம் தேவையான உப்பு போட்டு வேக வச்சிட்டோம். வேக வச்ச வந்த கறி, அதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, மட்டன் மசாலா, தக்காளி, வெங்காயம். அப்புறம் வெங்காயத்தை அரைச்சிட்டு வந்துட்டோம். அதில் எண்ணெய் போட்டு ஃப்ரை பண்ணிவிட்டு, அதுக்கப்புறம் பச்சை மிளகாய் போடுறோம், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போடுறோம். அதுக்கப்புறம் என்ன பண்ணோம், நல்லா கொஞ்சம் வதக்கினதுக்கப்புறம் மிளகாத்தூள் போடுறோம் 1 டீஸ்பூன். அதுக்கப்புறம் என்ன பண்ணுறோன்னா மட்டன் மசாலா பாக்கெட் அதில் கொட்டுறோம். அதுக்கப்புறம் என்ன பண்ணுறோம், நல்லா ஃப்ரை பண்ணிவிட்டு ஒரு தக்காளி போடுறோம். அதுக்கப்புறம் அதுவும் நல்லா ஃப்ரை ஆனதுக்கப்புறம் எண்ணெயை கொஞ்சம் 2 டீஸ்பூன் எண்ணெயை ஊற்றுறோம். அப்புறம் உப்பு போடுறோம். அதுவும் நல்லா ஃப்ரை ஆனதுக்கப்புறம் பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா என்ன பண்ணுறோம், நல்லா ஃப்ரை பண்ணுறோம். ஃப்ரை பண்ணதுக்கப்புறம் தான் அந்த எண்ணெய் மேலே மிதக்கணும். மேலே மிதக்கிறதுக்கப்புறம் என்ன பண்ணுறோன்னா வேக வச்ச மட்டன் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணுறோம். அதுக்கப்புறம் அந்த தண்ணியெல்லாம் வடிஞ்சதுக்கப்புறம் ஒரு கடையை எடுக்கிறோம், எண்ணெய் போடுறோம். அதுக்கப்புறம் ஜேபி சில்லி பவுடர் அதில் போட்டு நல்லா ஃப்ரை ஆனதுக்கப்புறம் அந்த கிரேவி மேலே போட்டு, அதுக்கப்புறம் பச்சை வெங்காயம், கொத்தமல்லி தழை போட்டு நல்லா கிண்டி விடுறோம். அதுக்கப்புறம் ஒரு பவுலில் எடுத்து சேவ் பண்ணுறோம். வாங்க மட்டன் செம்மி கிரேவி சாப்பிட்லாம்.